பாத்தீங்களா ஸ்ருதி, இதுதான் இவ குணம். என்ன ரோஹிணி, த்ரெட்டன் பண்றீங்களா? நான் மிரட்டல. எனக்கு ஹெல்ப் பண்ணா நாளைக்கு உங்க லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல. அம்மா தாயே, எங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தா அது உன்னால மட்டும்தான் இருக்கும். நீ எந்த அர்த்தத்திலயும் கேட்க வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன்கிட்ட நாங்க பேசணும்னு தெரிஞ்சாலே அத்தை கிட்ட நாங்க தான் வாங்கிட்டோம். இனிமே நீ உதவியெல்லாம் கேட்டு வராத. போயிடு இங்க இருந்து. ஆனா நேரம் எப்பவுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது. ஒரு நாள் எனக்கும் அந்த டைம் வரும். அப்ப நானும் இதே மாதிரி தான் பேசுவேன். உதவின்னு பவ்யமா கேட்டா முடியாதுன்னு எப்படி பேசிட்டு போறாங்க? இவங்க கேரக்டர் தான் எனக்கு இப்பதான் புரியுது. சரி, வந்திருக்கிறீங்க. ஏன் நான் வரக்கூடாதா? ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் அங்க இருக்க முடியல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நடக்கும் நூல் இடையில அவ தப்பிச்சிருக்கா. அவன் மேல வண்டி மோதிருச்சாமே. நான் வந்தது இருக்கட்டும், உனக்கு என்னாச்சு? ரோட்ல போகும்போது பார்த்து போக தெரியாதா உனக்கு? உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டி? நான் தான் பாட்டி கிட்ட சொன்னேன். இந்த வீட்டுல உழைச்சு உழைச்சியே உனக்கு இப்படி ஆயிருக்கும் உடம்பு. நீ எல்லாரையும் பாத்துக்கிற, ஆனா உன்னை பாத்துக்க யாரும் இல்ல. இதுக்கு மேல மறைக்காதீங்கடா. ரோகிணி விஷயத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் எதுவும் சொல்லல. நான் தான் சொன்னேன். நீங்க வர சொன்னேன். நடந்த விஷயத்தான் சொல்லிருக்கா. நியாயமா பார்த்தா நீ தான் எல்லாத்தையும் சொல்லிருக்கணும். எல்லாத்தையும் அத்தை கிட்ட சொல்வீங்கல்ல, இதை சொல்றதுக்கு என்ன? குடும்பத்துல பெரியவங்க அவங்க தானே, அவங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? அது எப்படி அவங்களுக்கு மரியாதையா இருக்கும்? அம்மாவே பாட்டியை வீட்டுக்கு வர சொன்னதும் இதான் முதல்ல வைப்பா. ஆனா இதுல ஆதாயம் எதுவும் இல்லாம இருக்காது. அதாமல இவ்வளவு நடந்திருக்கு. ரோகிணி இவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை பண்ணிருக்கா. இதை ஏன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா நம்ம புத்திசாலி தான் பாட்டி. நம்மள இருந்தா ரொம்ப முட்டலா இருந்தோம். அவ மேல நம்பிக்கை வச்சு நம்ம குடும்பத்தை ஒருத்தியா ஏத்துக்கிட்டோம். அந்த நம்பிக்கை அவ உடைச்சிட்டா. இதை கேட்டதுல இருந்து மனசெல்லாம் ஒரே சங்கடமா போச்சு. அத்தை முடிஞ்சதை பேசி ஒன்னா வெளியே எடுத்து போட்டுட்டு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு. உங்க செல்ல பேத்தி மேல சொன்னீங்கல்ல, அவ பண்ண காரியத்தை பாத்தீங்கல்ல. போதுண்டி. அதுலதான் கவனம் இல்லாம ரோட்டு அடிப்படை பார்த்தா. அண்ணா சொல்லலாம் தான் பார்த்தேன். ஆனா அப்பதான் பாட்டி நினைச்சு கஷ்டப்படுவாங்க. கடவுள் ஒண்ணு சோதிக்கல அத்தை, ஒரு கடங்காரி சோதிச்சுட்டான். ஊருக்கு வரும்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லிரு பாரு, அது பெரிய தப்பு நினைப்பா. அந்த டேய் முத்து, உனக்கு அது புரியாம போயிடுச்சுல. மீனா மேல தப்பில்லதாமா, அதான் நான் முத்துக்கிட்ட சொன்னேன். ரோஹிணி தான் மீனாவை யூஸ் பண்ணிட்டாங்க பாட்டி. அது என்ன செய்யணும், மனோஜ் தான் முடிவு பண்ணணும். அவன் வாழ்க்கையை பத்தி அவன் தான் முடிவு செய்யணும். அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். மனோஜ், நீ என்னப்பா சொல்ற? படாத. யாரும் இதை நினைச்சு உடம்ப கட்டி முடிச்சிட்டு வரேன். உனக்கு அல்லாவோட புரிய வச்சிட்டேன். உன் பக்கமா நியாயம் இருக்கு. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும். இதுக்காக எதுவும் செய்ய. நீங்க சமைக்க போறீங்களா? எஸ், அல்வா பண்ண போறேன். ஸ்வீட் கொடுத்து சமாதானப்படுத்துறீங்களா? அதே நான் சண்டை வந்துட்டாலே அல்வா தான் கொடுப்பீங்களா? ஒரு அல்வால நம்ம ஆஃப் ஆயிடுமா? மீனா வாங்க, அப்படி என்னதான் அல்வா பண்றான்னு பாப்போம் வாங்க. இனி இருக்கா? இப்ப நீ டிலீட் பண்ணியா இல்ல நான்? அல்வா ரெடி. எல்லாம் நான் தான் விடுவேன். யாருக்கு நீ மனசு வெறுப்பிட்டு இருக்கியா? இதெல்லாம் உன்னோட வேலையா? நீ டென்ஷன் ஆகாத. நான் பாத்துக்கிறேன். யாரோட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறேன். உப்பு இருக்கா கொடுத்துருக்கேன். அவளை கடைசி எனக்கு தெரியும்டா. உன் வாழ்க்கையில நல்லதே நடக்க கூடாதுன்னு நினைக்கிறதா இவன். அவ்வளவு பொறாமடா. நீ சாப்பிடுவா. என்ன கம்மி இருக்கவே முடியாது. அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. மீன் உடைஞ்சிருக்கு, அதை ஒட்ட போறேன். நீ அந்த பாசத்தை காட்டுறதுல ஸ்ட்ராங்கா இருக்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்புறம் நம்ம எப்பவுமே ஒன்னா வாழணுங்கிறதுக்கான நம்பிக்கை. அவ்வளவுதான். எதுக்கு? ஏன் சொல்லல கொண்டு வர மாட்டியா? கடைசியா கொல்லி போற நேரத்துல வந்து முகத்தை பார்த்து அவங்க நேர்மையா இருக்கணும். அதுதான் முக்கியம். அதான் நினைக்கவும் செய்யும். அம்மா, நீங்க ரொம்ப நல்ல மாதிரி பேச போற. என்ன இப்படி பேசுற? நல்லவன் கேட்டவன் மனுஷனுக்கு தான், பணத்துக்கு இல்லை. அதுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான். என் பணம் எனக்கு வந்து சேர்ந்துட்டா நான் நல்லவன். என்ன பண்ணுவேன்? உங்க பையனை பத்தி விசாரிச்ச வரைக்கும் அவர் லைஃப்ல எதுவுமே உறுதியா பண்ண தெரியும். இப்ப வச்சிருக்க ஷோரூம் கூட அவர் பைக்னால வந்தது. அது அப்பா படத்துல வச்சு கொடுத்தது. வாட் எவர். ஆனா அந்த பிசினஸ் ரன் பண்ற திறமை அவருக்கு இல்லையே. வாங்கின ஆர்டர் காப்பாத்திக்கிற கெப்பாசிட்டி கூட இல்ல. இவ்வளவு இவர் கூட மேரேஜ் ஆகி வாழ்ந்த ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனது கூட தெரியாம வாழ்ந்த ஒரு ஈச்சா வாய்ந்தானே. பணம் வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இந்த நம்பிக்கையில இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்கின பணத்தை கொடுக்கணும். நீ என்ன பந்தாட்ட போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? இதுக்கு மேல நான் என்ன பண்றது? பார்க்க கூடாதெல்லாம் பார்த்தாச்சு. நான் இவ்வளவு அவமானத்தை தாங்கிட்டு சாதாம இருக்கிற மாதிரி
என்னம்மா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இல்ல, என் பணத்துக்கு வழியை சொல்லுங்க. அதான் என் பையன் மாசம் மாசம் இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இது பாயிண்ட். உங்களை நம்பலாம். இனிமே இந்த பிரச்சனைகள். நீங்க சொன்னது வார்த்தையை மட்டும் இல்லாம இதுல ஒரு சைன் போட்டு கொடுத்துருங்க. வட்டிக்கு வரவன் புதிய சரியா காமிச்சிட்டல.